Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல செம்ம எம்மியான ஒரு ரெட் வெல்வெட் கேக் நானும் ஷமீரும் சேர்ந்து ரெடி பண்ண போறோம். இப்போதான் நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னா வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் டெய்லி நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கு. இன்னைக்கு நான் ஈகா மார்க்கெட்டிங்கோட ரெட் வெல்வெட் கேக் மிக்ஸ் தான் யூஸ் பண்ணிக்க போறேன். பொதுவா பாத்தீங்கன்னா எனக்கு எப்பவுமே ப்ரீமிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்றது அவ்வளவா இஷ்டம் இருக்காது. நானே தான் எல்லாமே சொந்தமா பண்ணிப்பேன். ஆனா இவங்களோட ப்ரீமிக்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கு. நமக்கு வேலையை சட்டுன்னு முடிக்கிற மாதிரி இருக்கு. ஜஸ்ட் அவங்களோட ப்ரீமிக்ஸ்ல பட்டர் மில்க்கும் ஆயிலும் சேர்த்து நம்ம கலந்துட்டு பேக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்திலேயே சூப்பரான ஒரு ரெட் வெல்வெட் கேக் நமக்கு ரெடி ஆயிருது. இன்னைக்கு என்கிட்ட பட்டர் மில்க் இல்லாததால மில்க்ல கொஞ்சமா வினிகர் சேர்த்து கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சிருந்தேன். ஸோ பட்டர் மில்க் ரெடி ஆனதுக்கு அப்புறமா ஆயில் சேர்த்து கலந்துட்டு ஈகா மார்க்கெட்டிங்கோட ரெட் வெல்வெட் மிக்ஸ்ல நம்ம அதை சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாம கலந்து எடுத்துக்க வேண்டியதான். ரொம்ப சுலபங்க. உங்களுக்கு வந்து பேக்கிங்ல வந்து ஜீரோ நாலேஜ் அப்படின்னா கூட ஜஸ்ட் நீங்க இந்த ப்ரீமிக்ஸ் வாங்கிட்டு இந்த மாதிரி சட்டுன்னு ஒரு அரை மணி நேரத்திலேயே நீங்க உங்களுக்கு விருப்பமான கேக்குகளை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேக்கிங் ட்ரேல கிரீஸ் பண்ணிட்டு கொஞ்சமா மாவு தூவி நல்லா டஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவை பாதி அளவு மட்டும் நிரம்புற மாதிரி ஊத்திட்டு ஒரு 2 தடவை இந்த மாதிரி டேபிள் டாப்ல தட்டிக்கிறேன். உள்ள ஏர் பபிள்ஸ் இருந்ததுன்னா வெளியாகிறதுக்காக. இப்போ ப்ரீஹீட்டட் அவன்ல 180 டிகிரி செல்சியஸ்ல 30 to 35 மினிட்ஸ் நம்ம வந்து இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு அவன் பொறுத்து இது வேகிறதுக்கான டைம் மாறுபடலாம். எனக்கு இது வேகிறதுக்கு சரியா 35 மினிட்ஸ் எடுத்தது. இப்போ அவன்ல இருந்து எடுத்துட்டு அதை நல்லா நான் ஆற விட்டுறேன். இந்த ப்ரீமிக்ஸ் கேக் பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த மாதிரி மக்ல கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். ஆனா மக்ல ஊத்தி செய்யும் போது ஸ்டீம் பாத் மெத்தட்ல நீங்க வேக வைக்கிறது கரெக்டா இருக்கும். பாருங்க, ரெண்டையும் நான் வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நமக்கு விருப்பமான டாப்பிங் சேர்த்துட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். டாப்பிங்ஸே இல்லைன்னா கூட அப்படியே சாப்பிடுறது கூட செம்ம டேஸ்டியா நல்லா இருந்தது. இப்போ கப்ல வேக வச்சு எடுத்த ரெட் வெல்வெட்ல நான் வந்து சாக்லேட் ஸ்ப்ரெட் வந்து அப்ளை பண்ணிட்டு சர்வ் பண்ணேன். மேல வந்து கொஞ்சமா சாக்லேட்ஸ் இருந்ததுன்னா உடைச்சு தூவிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது குழந்தைங்க விரும்புவாங்கன்னா ஸ்ட்ராபெரி மாதிரியான ஃப்ரூட்ஸ் கூட நீங்க வாங்கிட்டு டெக்கரேட் பண்ணிட்டு சர்வ் பண்ணலாம். என்னதான் நம்ம கடைகள்ல வாங்கி கேக்கெல்லாம் சாப்பிட்டாலும் நாமளே செஞ்சு சாப்பிட்றதோட சந்தோஷம் ரொம்பவே வேற மாதிரி இருக்கும். நம்ம விருப்பமானவங்களுக்கு செஞ்சு சர்ப்ரைஸா கொடுக்கும்போது அவங்களுக்கும் அது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஸோ உங்களுக்கு கேக் செய்ய தெரியல அப்படின்னா கூட நீங்க இந்த ப்ரீமிக்ஸ் வாங்கி அதுல அவங்க சொல்லியிருக்க மெத்தடை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஒரு 30 to 35 மினிட்ஸ்லயே செம்மையான கேக் உங்களுக்கு ரெடி ஆயிரும். கேக் ரெடி பண்ணதுல இருந்தே ஷமீர் வந்து அதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆர்வமா சுத்திட்டே இருந்தாங்க. டாப்பிங் எல்லாம் வச்சுட்டு தான் உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொல்லவுமே வந்து கிச்சன்ல என் கூடயே செட்டில் ஆயிட்டான். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பேக்கிங் ட்ரேல நம்ம வேக வச்சோம் இல்லையா, அந்த கேக்கை நான் இந்த மாதிரி 2ஆ கட் பண்ணிட்டு கிரீம் சீஸ், விப்பிங் கிரீம், சுகர், பவுடர் சுகர் இதெல்லாம் சேர்த்து அடிச்சுட்டு அதை வந்து நான் இதுக்கு டாப்பிங்கா சேர்த்துக்க போறேன். இந்த டாப்பிங் பாத்தீங்கன்னா ரெகுலரான நம்ம ஃப்ரெஷ் கிரீம்ல எல்லாம் செய்வோம்ல அந்த மாதிரி டாப்பிங்கா இருக்காது. இது கொஞ்சம் தண்ணியான கன்சிஸ்டன்சில இருக்கும். நம்ம சாக்லேட் லாவா கேக்லாம் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த சாக்லேட் லாவா மாதிரியான கன்சிஸ்டன்சில தான் இது இருக்கும். இப்போ சென்டர்ல நான் அதை ஊத்திட்டு மேல வந்து செகண்ட் லேயர் கேக்க வச்சுட்டு அது மேலயும் இந்த கிரீமை வந்து நம்ம சேர்த்துக்க வேண்டியதான். சேர்த்துட்டு ஃப்ரிட்ஜ்ல ஒரு மணி நேரம் நம்ம வச்சுட்டு செட் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணோம் அப்படின்னா செம்மையா இருக்கும். ஷமீர் ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க. இந்த வீடியோ எடுக்கும் போது ஷமீர் நிறைய பேசிட்டே இருந்தாங்க. நான் எல்லாமே ரெக்கார்ட் ஆகுதுன்னு நினைச்சிட்டு தான் அவருக்கு மைக் எல்லாம் செட் பண்ணி விட்டுட்டு வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். கடைசியில பார்த்தா மைக் ஆன் ஆகாம இருந்திருக்கு. புள்ள செம்மையா டிசப்பாயிண்ட் ஆயிட்டான். நான் இவ்வளவு பேசினேன் எதுவுமே ரெக்கார்ட் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்துட்டு இருக்கவங்க ஹாய் ஷமீர் அப்படின்னு கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அவன் சந்தோஷப்படுவான். சீக்கிரமே உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பாய், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.